தி கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்க திருப்பி மத்திய அரசுக்கு வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு ஒரு நொடி ஆகாது. இதுதான் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஒரு மாநில அரசால மத்திய அரசுக்கு வரி கொடுக்காம இருக்க முடியுமா? அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? அதைத்தான் இன்னைக்கு வீடியோல விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். மும்மொழி கொள்கைக்கு எதிரான மிகப்பெரிய விவாதம் மீண்டும் தொடங்கியிருக்கு. இதுல மத்திய அரசுடைய செயல்பாடுகளுக்கும் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் எதிராக தமிழ்நாடு மக்கள் மிகப்பெரிய அளவுல குரல் கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இது திமுக மற்றும் பாஜக இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான வார்த்தை போரா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மத்திய அரசுக்கு எதிரான தமிழ்நாடு சார்ந்த அத்தனை அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும் மாறி இருக்கு. ஏன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில 95% அதிகமான உறுப்பினர்கள் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த பிகரா பார்த்தா தமிழ்நாடு மும்மொழி எதிர்ப்பு, அது மட்டும் இல்லாம இந்தி எதிர்ப்பு அப்படின்றதுல தங்களது நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க அப்படின்றது உறுதியாயிருக்கு. ஆனா மத்திய அரசு எப்படியாவது தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துடணும், அதாவது ஹிந்தி மொழியை எப்படியாவது தமிழ்நாட்டில் புகுத்திடணும் அப்படின்றதுக்கான அவங்களுடைய வேலைகள்ல அவங்க மிக தெளிவா இருக்கிறாங்க. அதனுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளாக தான் நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடியது. மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காததுனால தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய 5000 கோடி ரூபாயை நாங்க கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்றது அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் பெரும் விவாத பொருளா மாறி இருக்கு. அதனாலதான் கடலூர்ல பேசின தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசின் நிதியை மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க, உங்களுடைய திட்டத்தை ஏற்காததுனால 5000 கோடி ரூபாயை தமிழ்நாடு இழக்குதுன்னு நீங்களே சொல்றீங்க. தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கி கொண்டிருக்கும் வரியை தரமாட்டோம்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும், மறந்துடாதீங்க அப்படின்ற விஷயத்தை தான் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கிறாரு. சரி, ஒரு மாநில அரசு இப்படி மத்திய அரசுக்கு வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? இதுக்கு மிகப்பெரிய பதில் நோ, இல்லை அப்படின்றதுதான். இது சம்பந்தமா பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மத்திய அரசுடைய வழக்கறிஞர்கள், மாநில அரசுடைய வழக்கறிஞர்கள், உச்ச நீதிமன்றத்துல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணும். இந்திய அரசியல் சாசன புத்தகத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணோம். இதுல மாநில அரசு இப்படி மத்திய அரசுக்கு வரியை கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கான வாய்ப்பு எங்கேயும் இருக்கிறதா குறிப்பிடப்படலை. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர்ல இயங்கக்கூடிய நாடு, அதாவது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு நாடு. இதுல மத்திய சர்க்காரும் சரி மாநில அரசும் சரி ஒருங்கிணைஞ்சு வேலை பார்க்கணும் அப்படின்றதுதான் இதோடைய அடிப்படையா இருக்கு. இதுல மத்திய அரசுக்கு மாநில அரசுகள் வரி செலுத்தணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா வரி சார்ந்த விவகாரங்கள்ல அதிக அதிகாரங்கள் கொண்ட அமைப்பா மத்திய அரசு தான் இருக்கு. மாநில அரசுகளுக்கு சப்ஸ்டிடியூட் பவர்ஸ் தான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அல்டிமேட் பவர் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு ஒரு மாநில அரசு வரியை செலுத்தியே தீரணும். அப்படி செலுத்தலன்னு சொல்ல முடியாது. இதுக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்களின் அடிப்படையில வரி அப்படின்றது தொடர்ந்து மத்திய அரசுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை இந்த வரியை தடுத்து நிறுத்துறதுக்கான ஏதேனும் வேலைகளை செய்யறாங்க அப்படின்னா பிரிவு 356 பயன்படுத்த முடியும் மத்திய அரசு. அது என்ன பிரிவு 356? ஒரு மாநில அரசை கலைப்பதற்கான அதிகாரங்கள் அரசியல் சாசனத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் பிரிவு 356. இந்த ப்ரொவிஷன்ஸ்ல எடுத்த உடனே சொல்றது ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானரி இன் ஸ்டேட்ஸ், அதாவது ஒரு மாநிலத்தில் அரசியல் சாசனத்தை செயல்படுத்த முடியாத நிலை இருக்கும் பட்சத்தில், அதுதான் மிக முக்கியமான விஷயம். அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு வரி செலுத்தணும்னு சொல்லுது. அப்படின்னா அதை செலுத்த மாட்டோம்னு சொல்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அதன் அடிப்படையில ஒரு மாநில கவர்னர் இந்த அரசு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு செயல்படல, அதனால இந்த பிரிவு 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கும் பட்சத்துல, அதை குடியரசுத் தலைவர் ஏற்கும் பட்சத்துல மாநில அரசை கலைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்றதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுல 2-3 கேட்டகரி இருக்கு. லா அண்ட் ஆர்டர் சரியா பயன்படுத்தப்படல அப்படின்னு விஷயத்துலதான் ஆட்சியை கலைப்பாங்க. இப்போ மணிப்பூர்ல அதுதான் செய்யப்பட்டிருக்குது. அது ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம்.
மற்றபடி அரசியல் சாசனத்தின் ஷரத்துகள் செயல்படுத்தப்படவில்லை. அது எந்த வகையிலா இருந்தாலும் சரி, அது ஒரு எக்ஸிகியூட்டிவ் மெத்தட்ல இருக்கலாம், இல்லாட்டி வேற எந்த வகையில அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஒரு மாநில அரசு செயல்படும் பட்சத்துல மத்திய அரசு அந்த ஆட்சியை கலைப்பதற்கான அதிகாரங்கள் இருக்கு. கடந்த காலங்கள்ல தமிழ்நாடு அரசு பல முறை திமுக அரசு இப்படியான முறைகள்ல கலைக்கப்பட்டிருக்கு. அது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் இப்போ வரைக்கும் தொடர்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மத்திய அரசுக்கு இதில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த பிரிவு உறுதிப்படுத்துறதை நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இது மத்திய அரசுடைய அதிகாரம்னு சொல்றதை விட ஒரு மாநில ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ஒரு குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்லாம் நம்ம வரையறுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னொரு பார்வையும் இதுல இருக்கு. சாவர்னிட்டிக்கு எதிராக, அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக யாரேனும் செயல்படும் பட்சத்துல அவங்கள தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரங்களும் இந்திய அரசியல் சாசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது தனிநபர்கள் தொடங்கி ஒரு அமைப்பு தொடங்கி ஒரு மாநில அரசு வரைக்கும் இதோடைய கரங்கள் நீளுது அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு சொல்லி சில அமைப்புகள் தடை செய்யப்படுறது அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். கடந்த காலங்களில் மாநில அரசுகள் கலைக்கப்பட்ட போதும் காரணமா இந்த இறையாண்மைக்கு எதிராக இந்த அரசுகள் செயல்பட்டது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த வரி செலுத்தக்கூடிய விவகாரத்துல மாநில அரசு, அதாவது குறிப்பா தமிழ்நாடு அரசு வரி செலுத்த மாட்டோம்னு சொல்லி அதுக்கான ஏதேனும் நடவடிக்கைகள்ல மிக தீவிரமா இறங்குறாங்க அப்படின்னும் பட்சத்துல இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடாகவும் அது கருதப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் நமக்கு சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. ஒட்டுமொத்தமா இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது தீவிரமான ஒரு விஷயமா பார்க்க முடியாது. அப்படி எடுக்கும் பட்சத்துல ஆளுநரும் அந்த விவகாரம் சம்பந்தமான விஷயங்களை உற்று நோக்கி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கைகளை கொடுப்பாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பொலிட்டிக்கலா இது அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அப்போ உடனே பார்வையாளர்களுக்கு ஒரு கேள்வி எழும், அப்படின்னா மத்திய அரசு வரி கொடுக்காம இருக்கிறாங்க தானே அப்படின்னு. அங்கதான் டிஃபர் ஆகிறோம். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வரியை திருப்ப செலுத்தாமல் இல்லை, அவங்க நிதியை கொடுக்காமல் இருக்கிறாங்க. தே ஆர் நாட் கிவிங் தி ஃபினான்ஸ் எய்டு, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட தொகுப்பு பணத்தை கொடுக்காம இருக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்த ஒரு திட்டம் அப்படின்னா அந்த மாநில அரசுகள் அந்த திட்டத்துல போய் இணையணும். அப்படி இணைஞ்சா மட்டும்தான் பணம் கிடைக்கும். ஏற்கனவே டெல்லி மாநிலத்துல ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற மத்திய அரசுடைய சுகாதார காப்பீடு திட்டத்தை டெல்லி அரசு ஏத்துக்காம இருந்தாங்க. அதனால மத்திய அரசு அந்த நிதியை டெல்லிக்கு கொடுக்காம இருந்தாங்க, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் பகிர்ந்தளிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த மும்மொழி கொள்கை சார்ந்த விவகாரங்கள்ல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காம இருக்கக்கூடிய காரணத்தினால அதுக்கு நியாயமான காரணங்கள் நிறைய இருக்கு, அது தனி விவாதம். ஆனா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அடிப்படையில பார்க்கும் பொழுது அதை ஏத்துக்கணும் அப்படின்றதுதான் மத்திய அரசு ஆணித்தரமா சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இதை செயல்படுத்தும் பட்சத்துலதான், உதாரணத்துக்கு மத்திய அரசு ஏதேனும் ஒரு திட்டம் கொடுக்கறாங்க, அந்த திட்டத்துக்கு இவ்வளவு நிதி, அந்த நிதியை அந்த திட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாநில அரசு பயன்படுத்தணுமே தவிர வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மாநில அரசு சரியா செயல்படுத்தாம இருக்கும் பட்சத்துல நிதியை நிறுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களா நம்ம படிக்க முடியும். சோ இந்த காரணங்களை தான் மத்திய அரசு சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கு என்னதாங்க தீர்வு? ஒண்ணு, அரசு ரீதியா இவங்க இரண்டு பேரும் உட்கார்ந்து பேசி எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு மாநில அரசு கேட்டு அதுக்கு மத்திய அரசு ஒத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இந்த திட்டத்துல சேருவதற்கான விலக்கு கிடைக்கும் பட்சத்துல பிரச்சனை தீரும். இல்லாட்டி நீதிமன்றங்களுக்கு போய் அதன் மூலியமா இந்த விவகாரங்கள்ல தீர்வு காணணும். இல்லாட்டி மக்கள் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில தான் இதுக்கான தீர்வு அப்படின்றது கிடைக்கும். சோ இருக்கக்கூடிய தரவுகளை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டேன். இதுல என்ன நடவடிக்கை எடுத்தா சரி வரும்? பிரிவு 356 பயன்படுத்த முடியுமா? ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஆளுநர் அப்படியான ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.